नमस्ते फ्रेंड्स, आप सब कैसे हो? मुझे लगता है कि आप सब ठीक होंगे। पिछले वीडियो में जो बताई थी मैंने हॉस्पिटल में कैसे बोलते हैं उसको और भी जो छूट गया था उसमें ये वीडियो में अपन कंटिन्यू करेंगे. அதில் விட்டதை அந்த வீடியோவில் விட்டதை இதில் கண்டினியூ பண்ணலாம். அப்பன் அப்படின்னா நம்மன்னு அர்த்தம். இது வந்து லோக்கல் லாங்குவேஜ். ஹம் அப்படின்னா प्योर हिंदी. நம்ம कंटिन्यू பண்ணலாம். हम कंटिन्यू करेंगे. ठीक है, சரிங்களா? नाखून में चोट लग गई है, नाखून कट गया है, नाखून में सूजन आ गई है, नाखून दब गया है. दब गयाना அமிங்கிருச்சு, चोट लग गईना அடிபட்டிருக்கு, खून निकल गयाना ब्लड வந்துருச்சு, सूजन आ गईना வீங்கிருக்குன்னு அர்த்தம் நெகத்தில். அந்த சைடில் நான் கரெக்டாக எழுதி போட்டுருவேன். அப்புறம் हाथ पैर दर्द कर रहा है, हाथ पैर दुख रहा है, दुख रही है அப்படின்னு சொன்னால் உடம்பு வந்து கை காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் हाथ पैर दुख रहा है, दर्द हो रहा है அப்படின்றது. पूरा शरीर दुख रहा है, पूरा शरीर दर्द दे रहा है, दर्द कर रहा है. இது ஃபுல்லாக வந்து உடம்பே வலிக்குது, உடம்பு ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்மளுக்கு ஒரு அரிப்பு மாதிரி வருது, ஒரு வேர்வையிலையோ செட் ஆகாமல் அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி நேரத்தில் வந்து அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா मुझे खुजान हो रही है, मुझे खुजली हो रही है, मुझे खुजली छूट रही है. இது எல்லாமே ஒன்று தான். मुझे खुजली हो रही है இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த வார்த்தையை. எனக்கு அரிக்குது. எந்த இடத்துலனா இஸ் ஜகப்பே அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிச்சு சொல்லணும். அது உங்கள் கையில் இருந்தால் हाथ में, पैर में, उंगली में, पीठ में, पेट में, पीछे के भाग में, सामने जांग में, இப்படி நம்மளுடைய உடம்புடைய உறுப்புகளில் எங்கெங்கே இருக்குதோ கால் நகம், சில பேர்த்துக்கு கழுத்து பகுதியில் கூட வேர்க்கும், அரிக்கும், அந்த இடத்துல அரிப்பு வரும். गले में पसीना बहुत निकलने के कारण அதிகம் வேர்வை வர்றதால அரிக்குது அந்த இடம் அப்படின்னு சொல்கிறது. பசினானா வேர்வை, அரிப்புனா குஜலி. இப்போ நம்மளுக்கு வந்து பசிக்கவே மாட்டேங்குது, சாப்பாடே சாப்பிட பிடிக்கல அப்படின்றதுக்கு வந்து मुझे भूख नहीं लग रही है. நான் பொண்ணு भूख नहीं लग रही है அப்படின்னு சொல்லுவேன். பையனாக இருந்தால் भूख नहीं लग रहा है அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பசிக்க மாட்டேங்குது, खाना खाने की इच्छा नहीं होती है, எனக்கு வந்து சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது, பசி இல்லை அப்படிங்கிறது. मुझे भूख नहीं लग रहा है, खाना खाने की इच्छा ही नहीं हो रही है, गैस हो जा रही है, வயிற்றில் पेट में गैस हो जा रही है, வயிற்றில் கேஸ் ஆகி போயிடுது, பசிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது. मुझे दस्त लग गया है, मुझे दस्त हो रहा है அப்படின்னா லூஸ் மோஷன் ஆகுது, லூஸ் மோஷன் போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி அதை சொல்கிறது. இப்போ வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா டாக்டர் வந்து மை தவாய் லிக் தேத்தாகும் அப்படின்வாங்க. நான் மருந்து எழுதி கொடுத்துட்றேன். நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா தும்கோ ஹல்கா खाना खाना चाहिए அப்படின்வாங்க. அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக ஆகிறது. உதாரணத்துக்கு இப்போ இட்லி சீக்கிரமாக ஜீரணமாகும். கிச்சடின்னு சொல்லி பாசி பருப்பில் வந்து கிச்சடி செஞ்சு சாப்பிட்டா அது வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோதுமை ரவையில் தலியான்னு சொல்லி அதை தண்ணியாக கூழ் மாதிரி காய்ச்சி குடிப்பாங்க. அதெல்லாம் சீக்கிரமாக ஹஜம்னா ஜீரணம். ஜல்தி ஹஜம் ஹோனே வாலா खाना खाना चाहिए அப்படின்னா சீக்கிரமாக ஜீரணமாகிற மாதிரி சாப்பாடு சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்கானா இது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை, ஷார்ட்டாக ஹல்கா கானா அப்படின்னா சீக்கிரம் ஜீரணமாகிற சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம். ஷார்ட்டாக சொல்கிறது ஹல்கா கானா அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டான சாப்பாடுன்னு சொல்கிறாங்கல்ல, அது எனக்கு டக்குன்னு தமிழில் என்ன சொல்லணும்னு தெரில. லைட்டாக சாப்பாடு, அது ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது, லைட்டாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஹல்கா கானா. அப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப வீக்னஸாக தெரியுது, ஒரு மாதிரியாக கிறுகிறுப்படுற மாதிரி இருக்குது, படப்படன்னு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா मुझे बहुत कमज़ोरी लग रही है,
அப்படின்னு பொண்ணு நான் சொல்லணும். பையனாக இருந்தால் லக்ரா ஹே சொல்லணும். கம்ஜோரி அப்படின்னா வீக்னஸ். அது எனக்கு டக்குன்னு எனக்கு தமிழில் வரல, யோசித்து தான் இது டைப் பண்ணி எடிட்டிங் பண்ணுவேன். வீக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து முझे சக்கர் ஆத்தா அப்படின்னா எனக்கு கிறுகிறுப்பு வரும், மயக்கம் வரும் அப்படிங்கிறது. எனக்கு வீக்னஸாக இருக்குது, எனக்கு மயக்கம் வருது அப்படிங்கிறது. ஆக்கோமே அந்தேரா சாஜாராய் அப்படின்னா கண்ணு ரெண்டு அப்படி இருட்டு கட்டி மயக்க வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு அர்த்தம். ஆக்கோமே அந்தேரா சாஜாராய், கண் அப்படியே கண்விழியெல்லாம் இருட்டாயிருது, ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போயிடுறேன் அப்படிங்கிறது. அப்போ வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அதில் உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப் தாக்கத்வர் சீஸே காயே, ஃபல் காயே அப்படின்வாங்க. அதாவது நல்ல சக்தி உள்ள பொருட்களை சாப்பிடுங்க, பழம்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தாக்கத்வர் சீஸேனா சக்தி உள்ள பொருள், ஃபல் காயே அப்படின்னா பழம் சாப்பிடுங்க அப்படின்னு. வாந்தி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், இல்லை வாந்தி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, வாந்தி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உல்டி கி இச்சா உரைய ஜி மச்சல்ராக அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜி மச்சல்ரானா அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு வாந்தி வர்ற மாதிரியே ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரியாக இருக்குது, கொமட்டலாகவே இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஜி மச்சல்ராகே அப்படின்னு அர்த்தம். உல்டி கிச்சா உரையே அப்படின்னா உல்டி வருது அப்படின்னு அர்த்தம், அதாவது வாந்தி வருது அப்படின்னு அர்த்தம், வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆஜ் தின்மே 2-3 பார் உல்டி ஹோ கை அப்படின்னா இன்னைக்கு தின்மேனா ஒரு நாள் முழுவதுக்கும் தின்மே பகல்ல. ஆஜ் தின்மே 3 பார் 2-3 பார் या 3-4 பார் உல்டி ஹோகை அப்படிங்கிறது 2-3 தடவை இல்லை 3-4 தடவை அப்படின்னு சொல்லி உல்டி ஹோகை அப்படின்றது. அப்படின்னா வாந்தி வந்துடுச்சு, 2-3 தடவை 4-5 தடவை அந்த மாதிரி வாந்தி வந்துடுச்சு, 3-4 தடவை வாந்தி வந்துடுச்சு, அப்படி எத்தனை தடவை எடுத்தீங்களோ அத்தனை தடவை. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே மனித பிறவிகளுக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தானே இருக்கும். முஜையிலேலோ முஜ சர்தி ஹோகையே, என்னையே எடுத்துக்கோங்க, எனக்கு இப்போ ஜலதோஷம் பிடிச்சிக்கிருச்சு. காரணம் क्या है, क्योंकि यहाँ पे अचानक बारिश हो गया. காரணம் என்னன்னா, இங்கே வந்து திடீர்னு மழை பெஞ்சிருச்சு, சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டு திடீர்னு மேகமாகி அப்படியே மழை பெஞ்சிருச்சு. இப்போ திரும்பவும் அந்த மேகம்லாம் களைஞ்சு திரும்பவும் குளிர ஆரம்பிச்சது. अब बारिश खत्म हो गया है, बादल पूरा हट गया है और अब इतना ठंड गिर रहा है, ठंड पड़ रही है, ठंड लग रहा है कि सर्दी हो गई मुझे. அப்படியே குளிர் அடிக்குது, சளி பிடிச்சிக்கிடுச்சு, என்ன பண்ணுறது, क्या करूं मैं, मुझे सर दर्द कर रहा है இப்படின்னு சொல்லலாம் தலைவலிக்கு. मुझे सिर दर्द कर रहा है, सिर दुख रहा है இப்படின்னு சொல்லலாம். सिर किस तरह, कौन सी जगह, कौन सा हिस्सा दुख रहा है அப்படின்னு கேட்பாங்க. எந்த இடத்துல எந்த பகுதியில் எங்கே வலிக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து மாதா அப்படின்னா நெத்தி பகுதி, மாத்தேமி துக்கராக அப்படின்னு சொல்லணும். அப்புறம் நடு உச்சி தலையில் அப்படின்னா பீச் கா பாக், சிர்கா பீச் கா பாக். பீச்சலா இஸ்ஸா அப்படின்னா பின்னாடி தலை, காது கிட்ட, கான்கே பாஸ். அப்புறம் ஆக்கோக்கே பாஸ் துக்கரா, ஏன்னா கண் பகுதியிலும் சில நேரம் தலை வலிக்கும். அந்த மாதிரி அது எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்த நம்ம குறிப்பிட்டு சொல்லணும், தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முझे नींद नहीं आती அப்படின்னா எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. 2 दिन हो गए मुझे नींद नहीं आ रही है, 2 நாள் ஆச்சு எனக்கு தூக்கமே வரலை. आ रही है அப்படின்னு நான் சொல்கிறதுனால அப்படியே சொல்லணும்னு இல்லை, நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு தான் வர்றேன். இந்த आ रही हूँ அப்படின்றது வந்து நான் பொண்ணுன்றதுனால அதுதான் ஃப்ளோவில் வந்துடுது. आ रहा है அப்படின்னு சொல்லணும், नींद नहीं आ रहा है அப்படின்னு பசங்க சொல்லணும். दर्द हो रहा है அப்படின்னு சொல்லணும். सर दुख रहा है அப்படின்னு சொல்லணும். रहा है அப்படின்றது தான் அதிகமாக யூஸ் பண்ணணும் பசங்க. பொண்ணுங்கள்லாம் रही है, दुख रही है, सर दुख रही है, उल्टी हो रही है, उल्टी होने वाली है, जी मचल रही है,
இப்படி பொண்ணுங்கள்லாம் சொல்லணும். அப்போ டாக்டரு ஏதாவது மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து காலி பேட் ஏ கோலி கானா ஹை ஆப்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து வெறும் வகுத்தில், காலி பேட்னா வெறும் வகுத்தில் இந்த டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. நாஸ்தேக்கு பாத் அப்படின்னா காலையில் ஏதாவது நாஸ்தா பண்ணிட்டு சாப்பிட்றது. துப்பயர்மே கானா கானேக்கு பாத் அப்படின்னா மதிய சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம். இது ராத்கோ கானா கானேக்கு பெஹலே அப்படின்னா வெறும் வயிற்றுல. ராத்கோ கானா கானேக்கு பாத் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம். சோத்தே வக்த் அப்படின்னா தூங்கும்போது ஒரு மாத்திரையாக இருக்காது, தூக்கம் வராது அப்படின்ற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சோத்தே வக்த் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி. सर्दी होने के कारण मेरा आवाज़ थोड़ा सा बदली लगेगी, आप लोग एडजस्ट कर लीजिए क्योंकि आवाज़ खरखर लग रहा है. சளி பிடிச்சதுனால என் குரலே மாறி போச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.